வணக்கம். நம்ம தமிழகத்துல வாரிசு சான்றிதழ், அதாவது லீகல் ஹேர் சர்டிபிகேட், நீங்க வாரிசு சான்றிதழ் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வாரிசு சான்றிதழ்ல யார் யாரெல்லாம் வருவாங்க, யார் யாரெல்லாம் உறவு முறைகளாக வருவாங்க என்பதை பற்றிய தமிழக அரசினுடைய ஒரு புதிய அரசாணை, ஏற்கனவே இருந்த ஒரு அரசாணையில திருத்தம் செய்து ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் வாரிசு சான்றிதழில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வாரிசு சான்றிதழுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீங்க, ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தில் யார் யாரெல்லாம் வாரிசு சான்றிதழாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றும் வாரிசு சான்றிதழுடைய வேலிடிட்டி பற்றியும் சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, இதுதான் அந்த அரசாணை. வருவாய் நிர்வாகம் வாரிசு சான்றிதழ் வழங்குவது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாணை எண் 110, நாள் பாருங்க 13/3/2024. இங்கே பாருங்க, வாரிசு சான்றிதழ்ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் பாருங்க, வாரிசு சான்று வேண்டி விண்ணப்பிப்போரின் மதம், பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்த இறந்தவருடன் விண்ணப்பதாரரின் உறவுமுறை மற்றும் வாழ்க்கை நிலையை குறிப்பிட்டு வாரிசு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, திருமணமான நபர் இறக்கும் நேர்வில், அதாவது மேரிடு பர்சன் இறக்கும் போது அந்த நபர் சம்பந்தமான வாரிசு சான்றிதழ்ல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, இறந்தவரின் துணைவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராக்கெட்ல பாருங்க, ஒன்றிற்கு மேற்பட்டு இருப்பின் தொடர்புடைய இனமுறை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பின் அவர்களின் பெயர்களை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இறந்தவரின் குழந்தைகள் சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, இறந்தவரின் பெற்றோர். சோ இதுதான் திருமணமான ஒரு நபர் இறந்த பிறகு அவர் சம்பந்தமான வாரிசு சான்றிதழ்ல வருவாங்க. அடுத்து பாருங்க, திருமணம் ஆகாத நபர் இறக்கும் போது அப்ப வாரிசு சான்றிதழ் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பாருங்க. இறந்தவரோட பெற்றோர், இறந்தவரோட உடன் பிறந்தோர், அதாவது சகோதரர் மற்றும் சகோதரிகள். அடுத்த கண்டிஷன் பாருங்க, குழந்தைகள் இருந்து கணவன் மனைவி இருவருமே இறக்கும் நேர்வில், அதுல பாருங்க யார் யாரெல்லாம் வாரிசு சான்றிதழ்ல வருவாங்கன்னு பாருங்க. இறந்தவரின் குழந்தைகள், சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், இறந்தவரின் பெற்றோர். அடுத்து பாருங்க, மறுமணம் செய்து கொண்ட நபர் இறக்கும் நேர்வில், அதற்கான கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. பாருங்க, சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியின் மறைவுக்கு பிறகு. அடுத்து பாருங்க, அதிகாரம் கொண்ட நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மனவிலக்கு பெற்ற பின்போ. அடுத்து பாருங்க, தொடர்புடைய இனமுறை சட்டத்தின் அனுமதியுடன் மறுமணம் செய்து கொண்ட நபர் இறக்கும் நேர்வில், அப்ப யார் யாரெல்லாம் வாரிசு சான்றிதழ் வருவாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏற்கனவே இறந்தவரின் பார், சட்டப்படி மனவிலக்கு பெற்ற மனைவியின் குழந்தைகள், இறந்தவரின் தற்போதைய வாழ்க்கை துணைவர்கள். அதுல பிராக்கெட்ல பாருங்க, ஒன்றிற்கு மேற்பட்டு இருப்பின் தொடர்புடைய இனமுறை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பின் அவர்களின் பெயர்களை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இறந்தவரின் குழந்தைகள், சட்டப்பூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் இறந்தவரின் பெற்றோர். அடுத்து, குழந்தைகள் இன்றி கணவன் மனைவி இருவருமே இறக்கும் நேர்வில். ஃபர்ஸ்ட் இறந்தவரின் பெற்றோர், இரண்டாவது இறந்தவரின் உடன் பிறந்தோர், சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள். முக்கியமாக வாரிசு சான்றிதழில் பின்வரும் அம்சங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது இறந்த நபருக்கும் அவருடன் தொடர்புடையவர்களுக்குமான உறவு முறைகளை மட்டுமே தெரிவிக்கும் சான்றிதழாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது இது விண்ணப்பதாரர்களால் அளிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலும் சான்றிதழ் வழங்கும் அலுவலரின் அலுவலகத்தால் நடத்தப்பட்ட தனிப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களுக்கும் இறந்த நபருக்கும் உள்ள உறவு முறைகளை குறித்து சான்றிதழ் வழங்கும் அலுவலரின் ஒரு கருத்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பாருங்க, இந்த சான்றிதழ் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட வாரிசு உரிமை சான்றிதழுக்கு இணையாக கருத இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, வட்டாட்சியரால் வழங்கப்படுகின்ற இந்த சான்றிதழ் யாதொருவரின் சட்டப்பூர்வ உரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது மற்றும் அவருடைய இனமுறை சட்டத்தின் சட்டப்பூர்வ வாரிசு உரிமைக்கான தகுதி நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது மற்றும் ஐந்தாவது பாருங்க, தவறான தகவல்கள் அளித்து மேற்படி சான்றிதழ் பெறப்பட்டிருந்தாலோ, திருமணம் தொடர்பான உண்மைகள் மறைக்கப்பட்டு பெறப்பட்டிருந்தாலோ அல்லது மோசடியாக பெறப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டாலோ மேற்படி சான்றிதழ் வழங்கும் அலுவலரால் திரும்ப பெறுவதற்கு உட்பட்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, வாரிசுதாரர் சான்றிதழில் பின்வரும் பகுதியும் சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் ஜிஓ நம்பர் 478, டேட் பாருங்க 29/9/2022 படி விண்ணப்பிக்கப்பட்ட வாரிசு சான்றிதழ்களுக்கும் மற்றும் எந்த முடிவும் எடுக்கப்படாமல்
அல்லாமல் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கும் மற்றும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் வழங்கப்படும் வாரிசு சான்றிதழ்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இவ்வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடுவதற்கு முன் வழங்கப்பட்ட யாதொரு வாரிசு சான்றிதழுக்கும் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஜிஓ நம்பர் 478 நாள் பாருங்க 29/9/2022 வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு முன்னதாக வழங்கப்பட்ட யாதொரு வாரிசு சான்றிதழையும் மேற்படி வழிகாட்டு நெறிமுறைகள் பாதிக்காது அல்லது மாற்றியமைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.